ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் ஆதிவன் சடகோ விதேந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்மதிகபாதகா தேவக சிவன் சடகோப ஸ்ரீ நாராயண தீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே சிவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத தீந்திர மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருभ्यो நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமஸ்காரம். போன வீடியோவில் முதல் ஸ்லோகத்தோட அர்த்தத்தில் ஆசனம் இது வரைக்கும் ஆசனம் வாகனம் வேதாத்ம மகேஸ்வரா இது வரைக்கும் பார்த்தோம். பிராட்டிக்கு நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய வைபவத்தை அந்த ரெண்டு வாக்கியத்தினால சுவாமி சாதிச்சார். இப்போ மேற்படி இருக்கிற வாக்கியங்களால் இந்த லீலா விபூதியில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளாலும் வணங்கப்படக்கூடியவள், அவளோட திருநாமம் என்ன, அந்த திருநாமத்தோட வைபவம் என்ன, அடியேன் ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கேங்கிறதுக்கான விஷயம் வரைக்கும் இதில் சாதிக்கிறார். யவனிகா மாயா ஜெகன்மோகினி, அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிறத அதில் சாதிக்கிறா. எப்படி அப்படின்னா, இந்த உலகத்திற்கு எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியதான மூலப்பிரகிருதியே தாயாருக்கு அடங்கி தான் இருக்குது அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்வேதாசுர உபநிஷத்தில் மாயாந்து பிரகிருதிம் வித்யா மாயினம் து மகேஸ்வரம். பிரகிருதி அப்படிங்கிறது ஆச்சரியமான சிருஷ்டிக்கு ஹேதுவாக இருக்கிற அந்த பிரகிருதி மாயைன்னு குறிப்பிடப்படுறது. அது யாருக்கு அடங்கி இருக்குன்னா மகேஸ்வரன் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணுக்கு அது அடங்கி இருக்குது. மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறார். இந்திரோ மாயாபிகி புருரூப ஈயத்தே, இது பிருகதாரண்யத்தை சொல்கிறது. பரம ஐஸ்வர்யத்தை உடையதுனால இந்திரன் கொல்லப்படக்கூடியவனான பரமாத்மா பிரகிருதியாகிய மாயினால் பல உருவங்குடன் சஞ்சரிக்கிறான். இந்திரன்ற சப்தம் தேவேந்திரனை குறிக்கிற, தேவரக தலைவன் நம்ம சொர்க்காதிபதியை சொல்லிட்டுருக்கோமே, அவனை குறிப்பால் உணர்த்துமே தவிர இந்திரன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஐஸ்வர்யத்தை உடையவன் சொல்லி எம்பெருமான பரமாத்மாவை குறிக்கணும் இந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பிருகதாரண்ய உபநிஷத்தை கிளியராக சொல்கிறா. பரம ஐஸ்வர்யத்தை உடையவனான இந்திரன்னு பெயர் உள்ள பரமாத்மா பிரகிருதியாகிய மாயினால் பல உருவங்களுடன் சஞ்சரிக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார். கீதையில் கிருஷ்ணன் தானே தன் சோதிவாய் திறந்து சொன்ன வார்த்தை, தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. ஏ அர்ஜுனா, என்னால் நிர்மாணிக்கப்பட்டதான முக்குணங்களோடு கூடியதான இந்த மாயை, இந்த பிரகிருதி தாண்டறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அதுக்காக தாண்டவே முடியாதுன்னு சொல்லலை, கஷ்டமானது. தாண்டறதுக்கு உபகாரமும் அதே சொல்லிட்டார். என்னை ஒருத்தனையே எவன் சரணம்னு அடையிறான மாமேவையேவ பிரபத்தியந்தே, என் திருவடிகளே எவன் பிரபத்தி பண்ணுறானோ அவனை இந்த மாயையான பிரகிருதியிலேருந்து நான் வெளியே கொண்டு வரேன், இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சாதிக்கிறேன். ஸோ இந்த பிரமாணம் பார்க்கும்போது என்ன ஆகுது, மாயையான பிரகிருதி எம்பெருமானுக்கு ஒரு சொத்தாகிறதுன்னு ஒரு முடிவு வந்துடுது. இது சில ஆக்ஷேபங்களில் வந்திருக்கு, சில பேர் ஆக்ஷேபம் செய்விச்சிருக்கா. இதில் என்ன அப்படின்னா, இந்த பிரகிருதிங்கிறது தான் இந்த மாயா பிரகிருதி அப்படிங்கிறது மகாலட்சுமி. ஏன்னா திருத்தி சித்தி மாயா அப்படின்னு லக்ஷ்மியோட திருமஞ்சனம் பண்ணுறா பாருங்க. மகாலட்சுமி திருமஞ்சனம் பண்ணும்போது 5 கலசை வச்சு திருமஞ்சனம் பண்ணுறது வழக்கம். அதில் முதல்ல ஒரு நடுவில் இருக்க கலசத்தை பிரதான லக்ஷ்மியை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு திருத்தி ஸ்ருதி மாயா அப்படின்னு 3வது மாயாங்கிறவளை பிரதிஷ்டை பண்ண சொல்லி ஆகமங்களில் சொல்லியிருக்கு. 4 கலசத்தில் கிழக்கு இந்த வடக்கு எடுத்து வரும், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வைக்கும்போது ஸ்ருதி திருத்தி மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயான ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ மாயாங்கிறது தான், மாயை தான் மகாலட்சுமியா, மாயை பிரகிருதி தான் மகாலட்சுமி அப்படின்னு யாதவ பிரகாஷன் ஒரு ஆச்சாரியன் சாதிச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்கா. அதை சுவாமி தேசிகன் தன்னுடைய சதுஸ்லோகி வியாக்கியானத்தில் இல்லை, மாயங்கிறது பிரகிருதிங்கிறது
மகாலட்சுமி கிடையாதுங்கிறத ஒரு ஒரு இடத்த எடுத்து சாதிச்சிருக்கார். பட்டரோட ஸ்ரீ குணதர்ப்பணம் அதாவது ராமானுஜாச்சாரியோட சிஷ்யன் குரத்தாழ்வான், அவரோட திருக்குமாரர் பட்டர், பராசர பட்டர்னு பேர். அவர் சாதித்த சகசநாமத்துக்கான வியாக்கியானம் பகவத் குணதர்ப்பணம்னு பேர். அதில் 73வது திருநாமம் மாதவகான்னு இருக்குது. அதே மாதிரி 363வது திருநாமம் லக்ஷ்மிவான் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல அவர் சாதிக்கும் போது என்ன சொல்லிக்கிறாருன்னா, தவக அப்படிங்கிறது சுவாமி, மாயாங்கிறது லக்ஷ்மி, தவகங்கிறது சுவாமி. ஏன்னா மாயைக்கு சுவாமி, மாயனம் து மகேஸ்வரன்றதுனால இங்கே மாயான்னு சொல்லப்படக்கூடியான மகாலட்சுமிங்கிறதான பிரகிருதிக்கு சுவாமியானவன் எம்பெருமான். அதே மாதிரி பிரகிருதியே மகாலட்சுமின்னு சொல்கிற மாதிரி 320 லக்ஷ்மிமான திருநாமத்தில் பிரகிருதி ஜெகத்தாம் மாதா ஸ்ரீ, பிரகிருதி என்பது ஜெகத்துக்கு மாதாவான ஸ்ரீ மகாலட்சுமியேன்னு சாதிச்சிருக்க மாதிரி ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்கார். இதை இதை பார்த்தா பட்டரோட திருவுள்ள பிரகிருதியை தான் மாயான்னு சொல்கிறாருன்னு ஒரு தோற்றம், ஒரு மாயை வரும் நமக்கு. இல்லை அப்படின்னு அதில் சாதிக்கிறார். என்னன்னா அதில் வியாக்கியானத்தில் சுவாமி பராசர பட்டர் எடுத்த பிரமாண ஸ்லோகம், சனத்குமார சங்கீத இருக்க பிரமாண ஸ்லோகத்தை நன்னா வாசிச்சேன்னா அர்த்தம் நன்னா புரியும். ததைவ ஏகா பராசக்தி ஸ்ரீ தஸ்ய கருணாஸ்ரயா ஞானாதி ஷாட்குண்யமயீயா புரோக்தா பிரகிருதி பரா ஜகத்து. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் வர்றது கடைசியாக, ஜகத்து சராச்சரம் இதம் சர்வம் வியாபிய வியபஸ்திதா. இதில் பார்த்தீங்கன்னா அவளே உயர்ந்த சக்தியாக இருக்கிறாள். மேலும் ஞானாதி ஷட்குணத்தோடு ஞானம் பலம் ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு பகவன் நாமத்தோட அர்த்தம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லோகம் போதே பார்த்தோம். அது பகவன் நாமத்தோட அர்த்தம் என்னன்னா, இந்த 6 குணங்களும் பூர்த்தியாக உள்ளவன் தான் பகவன் பகவதி. இது 6ம் உயர்ந்ததான பரபிரம்மத்துக்கான லட்சணமான குணங்கள். இது உடையவதான் ஸ்ரீ மகாலட்சுமின்னு சாதிக்கிறது அந்த சனத்குமார சங்கீத இருக்கிற ஸ்லோகம். அப்படி சாதிக்கிற போது 6 குணங்கள், உயர்ந்ததான 6 குணங்கள் உள்ளவதான் ஸ்ரீ மகாலட்சுமின்னு சாதிக்கும் போது பிரகிருதியினாலே திரைகுண்யகான்னு பேர் பிரகிருதிக்கு. சத்வம் ரஜசு தமசுன்னு 3 தாழ்ந்த குணங்கள். சத்வம் சக்தி தான், இருந்தாலும் மிஸ்ர தத்துவமாக இருக்கிறதுனால இந்த 3 தாழ்ந்த குணங்களோடு இருக்கக்கூடிய பிரகிருதி மகாலட்சுமியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் இன்னும் விசேஷம். ஜெகத் சராச்சரம் இதம் சர்வம் வியாபிய வியபஸ்திதான் இருக்குது. அப்படின்னா ஜெகத் இருக்கக்கூடிய சேத்தனா அச்சேதனங்கிற வஸ்துக்களோட எல்லா இடத்திலும் தான் வியாபித்திருக்கிறாள்னு சொல்லியிருக்கு. பிரகிருதிக்கு வியாபகம் அச்சேதனமாக இருக்குமே தவிர சேத்தன வஸ்துக்குள்ள அந்தர்வியாப்தி பிரகிருதி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சித்தான ஜீவாத்மாவுக்கு உள்ளுக்குள்ள அந்தராத்மாவா பரபிரம்மந்தான் இருக்குமே தவிர அச்சேதனமான பிரகிருதிக்கு உள்ளுக்குள்ள வியாபகத்துவம் கிடையாது. இங்கே சொல்லப்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி வியாபிக்கிறாள்னு எங்கே நிர்தாரணமாக சொல்கிறதுனால, பட்டர் சொல்கிறதுனால அவர் திருவுள்ளத்தை பிரகிருதியை மாயாவையோ பிரகிருதியையோ மகாலட்சுமின்ற திருவுள்ள பற்றலை. பிரகிருதியோட அதிஷ்டான தேவதையாக தான் அவர் மகாலட்சுமியை சொல்லியிருக்கா. ரெண்டும் ஒன்று இல்லை. தசைன்னு ஒன்று இருக்கும், திசைக்கு அதிஷ்டான தேவதை ஒன்று இருக்கும். அது திசையும் அதிஷ்டான தேவதையும் ஒன்று கிடையாது. இங்கேயும் அதே மாதிரி தான். பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அதிஷ்டான தேவதை வேணால் மகாலட்சுமியை தவிர பிரகிருதியே மகாலட்சுமிங்கிறது சம்பிரதாயம் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது. அப்படிங்கிறது திருவுள்ள பற்றிக்காரங்கிறது பார்ப்போம். மேலே ஜெகன்மோகினி, அதாவது இந்த உலகத்தில் ஜெகன்மோகினி மாயா ஜெகன்மோகினி, யவனிகா மாயா ஜெகன்மோகினி. என்ன யவனிகான திரை. எப்படிப்பட்ட திரை அப்படின்னா, பெருமாதாயார் இங்கே எழுந்தொழியிருக்கா, தலிகைக்கு திரை போடுவா, திருமஞ்சனம் ஆனதுக்கப்புறம் அலங்கார திரை போடுவா மாதிரி ஒரு திரை. என்ன திரைன்னா அந்த பிரகிருதிங்கிற ஒரு திரையை போட்டிருக்காளாம். உள்ளே இருக்க எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் லோகமெல்லாம் தெரிகிறது.
ஆனால் வெளியே இருக்கிறவாளுக்கு உள்ள இருக்க எம்பெருமானும் பிராட்டியும் தெரியறதில்லை. ஏன்னா மாயைங்கிறது இது ஒரு உவமை மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெட்டாஃபர் அது மாயைங்கிறது நமக்கு இருக்கிற அஜ்ஞானம். அஜ்ஞானம் இருக்கிறவாளுக்கு பெருமாளும் பிராட்டியும் தெரிய போகிறதில்லை. அஜ்ஞானத்தை விட்டு ஞானம் பிரகாசாகும்போது தான் பிராட்டியும் எம்பெருமானும் நம்ம கண்ணுக்கு படப்போகிறா. இதை சுவாமி பாஷ்யக்காரர் கத்தியத்ரயத்தில் பகவத் ஸ்வரூப தீரோதானகரீம் விபரீத ஞான ஜனனீம் ஸ்வவிஷயாச்ச போக்ய புத்தே ஜனனீம் தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்மரூபேண சாவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் அப்படின்னு சாய்கிறார். இந்த மாயை கூட குணம் என்னன்னா, நான் தன்னை பெருமாளோட குணத்தை மறைச்சிரும், நம்மளோட குணத்தையும் மறைச்சிரும், தன் சுபாவமான அச்சேத்தன குணத்தையும் மறைச்சி நம்மளோட புத்தியை மழுங்கடிக்குன்னு சொல்லிக்கிறார். அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு டீட்டெயிலான விளக்கம் நம்ம யூடியூப் சேனலில் அர்த்த பஞ்சகம்னு ஒரு சீரீஸ் இருக்கும். அதில் விரோதி ஸ்வரூபம்ன்ற வீடியோவில் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்து ஷூட்டிங்கை எடுத்து விவரிச்சிருக்கேன். வேணுங்கிறவ அங்கே போய் பார்த்துக்கலாம். மேலே பிரம்மேசாதி பிரம்மேசாதி சுரவ்ரஜ சதயத்வத்தாசி கணஹா. பூலோகத்திலேருந்து கீழே உள்ள 7 லோகம், மேலே உள்ள 7 லோகம், 14 லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், அந்த லோகங்களை ஆளக்கூடியதான அதிஷ்டான தேவதையான பிரம்மன், ருத்ரன், இந்திரன் எல்லாருமே அவளோட மனைவிகளோடு வந்து தாயாருக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணுறா, பரிகரங்களாக இருக்கா, தாசபூதர்களாக இருக்கான்னு சாதிக்கிறார். ஸ்ரீசூக்தம் எல்லாருக்கும் நன்னா தெரியும். மகாலட்சுமியை சொல்லக்கிறதுக்கான வந்த வேத மந்திரங்களின் தொகுப்பு ஸ்ரீசூக்தம். அதில் ஒரு மந்திரம், 5வது மந்திரம், சந்திராம் பிரபாசாம் விசசா ஜ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாம் முதாராம் வருது. இதில் 2வது இடத்துல ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாம், ஸ்ரீயான மகாலட்சுமியை லோகத்திற்கக்கூடிய எல்லா தேவர்களும் துஷ்டாம் அப்படின்னா துஷப்பிரீதி சேவனையோஹோ அப்படின்னு தாது, பிரீத்தியோடு சேவை பண்ணுறாளாம். இது என்ன தெரியுமா, நம்ம ஒருத்தர் பேர்த்து வேலை செய்வோம், 30ஆம் நாள் சம்பளம் கொடுப்பாருங்கிற ஒரே எண்ணம் தான். மற்றபடி வேறு என்ன பிரீத்தி அந்த வேலையில் அப்படியே எனக்கு எல்லாம் அந்த என் பிராணனே அந்த வேலை தான், என் பிராணனே அந்த முதலாளி தான் அப்படின்னு இருக்கிறவாள்லாம் இல்லை. ஆனால் இங்கே எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ணுற போது பிரீத்தி பூர்வகமாக கைங்கரியம் பண்ணுறாளாம். யார்? பிரம்மருத்ராதி எத்தனை பேரும். நாம்ளே பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறோன்னா கடனேன்னு பண்ணுறதுங்கிறது தப்புங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். பிரம்மருத்ராதிகளே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்போது அவள் எந்த ஸ்தானத்தில் இருக்கா, நம்மளோட வசத்தியான ஸ்தானத்தில் இருக்கா, அப்படி இருக்கிறவா பெருமாளை கைங்கரியம் பண்ணும் போதும் எப்படி பண்ணுறா? பிரீத்தி பூர்வகமாக கைங்கரியம் பண்ணுறா. கைங்கரியத்தில் பிரீத்தி இல்லாத கைங்கரியம் வியர்த்தம், பக்தி இல்லாத வெறும் கர்மம் வியர்த்தம். ஏதோ எங்கள் அப்பா ஏதோ வேலை போக சொன்னார் கோயிலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா கோயிலுக்கு போக சொன்னார் கோயிலுக்கு போகிறேன், பிரீத்தியோடு போகணும். அங்கே போய் எம்பெருமானோட அளவலாகணும், பேசணும், பழகணும், ஆடணும், பாடணும். இதெல்லாம் கிடைக்கலேன்னு ஆழ்வார்கள்லாம் அழுதுந்தா. ஆண்டாள் நாச்சியார் அழுதுருக்கா, நம்ம ஆழ்வார் எழுதியிருக்கார். எதுக்கு? எம்பெருமான் என் கூட பரிமாறலை அப்படின்னு. அந்த வாக்கியம் நமக்கு ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் அவாக்கிய அநாதரகான்னு இருப்பார், யாரையும் பேச மாட்டார், யாரையும் ஆதரிக்க மாட்டார்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதே இங்கே நீங்கள் போய் ஒரு திவதேசத்தை போய் பெருமாள் சேவிங்கோ, ஒரு அச்சா திருமேனியை போய் சேவிங்கோ, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கிறார், நீங்கள் என்ன சமர்ப்பிக்கிறீங்களோ அதை ஏற்றுக்கிறார். நீங்கள் என்ன வஸ்திரம் கொடுக்குறீங்களோ அது நல்ல வஸ்திரமாக இருந்தாலும் சரி, மட்டமான வஸ்திரமாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கிறார். அவர் எதிர்பார்த்துருப்பார், இவன் வரான் நல்ல ஒரு ஆப்பிள் மாம்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வருவான்னு. நீங்கள் 2 பழசான வாழைப்பழம் கொண்டு வந்தாலும் வாங்கிக்கிறார். இன்றைக்கி எனக்கு நாழி இருக்குன்னா 1 மணி நேரம் 1/2 மணி திருவாராதனம் பண்ணுவேன், நிதானமாக தலிகம்சி பண்ணுவேன். இன்றைக்கி எனக்கு நாழி இல்லைன்னா ஒரே தடவை மணி அடிப்பேன், தலிகம்சி பண்ணுவேன், சாப்பிடணும். அதுக்குள்ளே பெருமாள் சாப்பிட்றணும், அது வேறு. ஏன்னா இதை விட்டாச்சு திருப்பி அடுத்த நாள் தான் கதை இருப்பான் இவன்.
அப்படி இருக்கிற பெருமாள் நமக்காக யார் அந்த மாதிரி வந்திருக்கான்றது பார்க்கணும். இது யார் சேவை கைங்கரியம் பண்ணுறான்னு சொல்கிறாரு பாருங்க. பிரம்மேதாதி சுரவ்ரஜ பிரம்மாதி தேவர்கள்லாமும் கைங்கரியம் பண்ணிருக்கா. அப்படி அப்படிப்பட்ட வாழ்கிட்ட கைங்கரியம் வாங்கினவன் நம்மளை மாதிரி ஒரு நீச்சாருக்கிட்டையும் கைங்கரியம் வாங்கிக்கிறான்னு எங்கள் சுவாமி எங்களுக்கு ஆகமம் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிப்பார். இந்த அர்ச்சகன் யார் பெருமா திருவாதனம் பண்ணுறானோ அவங்களுடைய இந்த 2 கையும் பாக்கியம் பண்ணதும்பார். இந்த திருமீனை தொடர பாக்கியம் கிடைக்கிறது பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பெருமா வேலை பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கும் அதே பாக்கியம் கிடைக்கும். கோவில் அர்ச்சகாவில் கிடைக்கிறது ஒரு பாக்கியம். உங்களால் கோவிலை கைங்கரியம் பண்ண முடியலையா, ஆற்றுல ஒரு பெருமாள் வேலை பண்ணிக்கோங்க. யாரும் வேணும், ஒரு கண்ணனை வேலை பண்ணிக்கோங்க, கிருஷ்ணன் வேலை பண்ணிக்கோங்க, சின்னதாக ஒரு கிருஷ்ணன் வேலை பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு ருக்மிணி சத்தியமாமோட வேலை பண்ணிக்கோங்க, ஒரு 2 சாலகிராம வேலை பண்ணிக்கோங்க. ஒரு சாதம் சாப்பிட மாட்டேன், டெய்லி நீங்கள் சாதம் சாப்பிடணும், அந்த சாதத்தை அவர் காட்டுங்கோ, ஒரு பருப்பை அவர் காட்டுங்கோ, அதுதான் எதிர்பார்க்குறான். எவ்வளோ பேட்டி வாங்கினாலும் நம்மக்கிட்டேயும் அதே பண்ணி டெய்லி நாம் குழந்தைக்கு ஊட்டுறோம், ஒரு நாள் குழந்தை நமக்கு ஊட்டுவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டோமா நம்ம. அதே தான் இங்கேயும் யார் எதிர்பார்க்குறாங்கிற விஷயத்தான் இங்கே நம்ம நோட் பண்ணணும். அப்படியே சௌலபியத்தை பற்றி சொல்லணும் ஆரம்பிச்சது நிறைய சொல்லிகிட்டே போவேன். இங்கே சௌலபியம் விஷயம் இல்லை, பரத்துவம் விஷயம். யாரை போய் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கிறா, பிரம்மா முதற்கொண்டு 10 வாசல் நின்று கைகீரம் பண்ணிட்டு இருக்கான், காத்துட்டு இருக்கா எப்போ பெருமாவோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி ஆழ்வார்கள். சொல்கிறா பாருங்க, நீரேறு செஞ்சடை நீலகண்டனம் நான்முகனும் முறையால் சீரேறு வாசகம் செய் நின்ற திருமால் சாய்கிறார். சடைமுடியோட ருத்ரனும் பிரம்மாவும் ஸ்ரீமன் நாராயணன். இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், மகாலட்சுமி கைங்கரம் பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்துட்டு போகிறோம். திருமால் ஸ்ரீமன் நாராயணுக்கு கைங்கரம் பண்ணுறா, மிதுனத்துக்கு கைங்கரம் பண்ணுறான்னு சாதிக்கிறார். அடுத்தது என்மர் 11 ஈரிருவர் ஓர் ஒருவர் வண்ண மலரேந்தி வைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவி ஓவாதெப்போதும் திருமாலை கைதொழுவார் சென்று. இது ஒரு ஆழ்வா சாய்கிறார். என்மர் 8 பேர் அஷ்டவசுக்கள், 11 ஏகாதச ருத்ரர்கள், ஈரருவர் 12 ஆதித்யர்கள், ஓர் இருவங்கிறது அஸ்வினி தேவர்கள் 2 பேர், 33 பேர். 33 கோடி தேவர்கள் சொல்கிறது இல்லையா, அது 33 கோடி தேவர்களுக்கும் அதிஷ்டான தேவதைகளான 33 தேவதைகளும் வண்ண மலரேந்தி நல்ல புஷ்பங்கள் எடுத்துண்டு பெருமாளை டெய்லி ஸ்ரீமன் நாராயண தொழறதுக்கு போயின்னு இருக்கான்னு சாய்க்கிறார். புரியுறதா? அப்போது எல்லா தேவர்களும் திருமாலுக்கு ஸ்ரீமன் நாராயணுக்கு மகாலட்சுமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இதை கூறத்தாழ்வான் தன்னுடைய ஸ்லோகத்தில் ஸ்ரீஸ்தவத்தை சாதிக்கிறார். லோகே வனஸ்பதி ப்ருஹஸ்பதி தாரதம்யம் யஸ்யாக பிரசாத பரிணாம முதாஹரந்தி சா பாரதி பகவதி தூ யதீயதாசி நாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமஹா. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம், ரொம்ப ஒரு நயமான ஒரு அர்த்தம் செய்கிறார். ஏன்னா உலகத்தில் மரத்துக்கும் ப்ருஹஸ்பதிக்கும் மரத்துக்கும் ப்ருஹஸ்பதிக்கும் எந்த சரஸ்வதி தேவியோட அருள்னால கிருப்பையினால் அனுகிரகத்தினால அறிவாளிகள் ஞானவான்கள் தெரிஞ்சுக்கிறாளோ அப்படி சொல்லப்படுறாளோ சரஸ்வதி அனுகிரகத்தினால தான்ப்பா படிக்கிறான் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறது இல்லையா, சொல்கிறார்களோ அந்த மதிப்பிற்குரிய நன்னா பாருங்கோ, நன்னா கவனிக்கணும், இங்கே மதிப்பிற்குரிய சரஸ்வதியானவள்னு சாதிக்கிறார். அப்படின்னா தேவதாந்திரங்களை இகழறதுங்கிறது ஆச்சாரியரோட நம்ம பூர்வாச்சாரியோட பத்ததியே கிடையாது. மதிப்பிற்குரிய சரஸ்வதியானவள் எந்த பிராட்டியின் அடியார்களுக்கு ஏவல் சேவை செய்கிறாளோ, பிராட்டிக்கு ஒருத்தன் தாசன் சொல்லிட்டான்னா, ஒருத்தன் பக்தன் நான் மகாலட்சுமி பக்தன் சொல்லிட்டான்னா சரஸ்வதி அவனுக்கு வேலை செய்யப்படுவாளாம். செய்பவளோ அத்தகைய பெருமை வாய்ந்த அயர்வரும் அமரர்கள் அதிபதியான எம்பெருமான் பிராட்டியான ஸ்ரீதேவியை அடைகிறோம். ஸ்ரீதேவியை சியப்பதியின் மனைவியான ஸ்ரீதேவியை அடைகிறோம் சாய்கிறார். ஸோ மகாலட்சுமி அனுகிரகம் இருந்ததுன்னா
இல்லை மகாலட்சுமினாலே இசிக்கோல்ட்டுன்னு போட்டு பணம் வச்சுன்றா. பணம் தான் மகாலட்சுமி. இப்படி கையை வச்சுன்னு கையில் ஒரு குடத்தை வச்சுட்டுருக்கா, அதில் தங்க காசாக கொட்டுறதுன்னு வச்சுட்டுருக்கா. அது மட்டும் மகாலட்சுமி இல்லை. டோன்ட் ரெஸ்ட்ரிக்டர். அதை மகாலட்சுமி அது அந்த பணங்கிற வட்டத்துக்குள்ளே அவளை அடக்காதீங்கோ. அவள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவோ, மோக்ஷம் உட்பட மேலே வரப்போகிறது. அது எப்படி அப்படின்னு. ஸோ இதில் பிரம்மா புராணத்தை சொல்கிறா பாருங்க. பத்மயோ நிருதிம் பிராப்பிய படம் ஸ்தோத்திரம் ததப்பரம் திவ்யம் ஷாட்குன்னைஸ்வர்யம் தத் பிரசாதாச்ச லப்தவான். இது பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்தோத்திரத்தை பிரம்ம புராணத்துக்கு இந்த ஸ்தோத்திரத்தை படித்து அதன் மூலமாக திவ்யமான 8 செல்வத்தையும் பிராட்டியோட அனுகிரகத்தினால பெற்றார். அஷ்ட செல்வங்களையும் பிராட்டியோட அனுகிரகத்தினால நான்முகன் ஸ்தோத்திரத்தை பண்ணி பெற்றுண்டான் இருக்கு. பிரம்மாதீனாம் யதா யக்தம் வைபவம் யஸ்ய ஸ்வயம் தஸ்ய கைமுத்திய நிர்தார்யமீஸ்வரத்வம் ஸ்ரீயஹ பதே. பிரம்மாவோட வைபவம், பிரம்மாதிகளோட வைபவம், பிரம்மா முதற்கொண்டிருக்கோ எல்லோட வைபவம் யாரால், எந்த பிராட்டியால், அந்த பிராட்டி எவனுக்கு சேஷபுதையோ அந்த ஸ்ரீயப்பதி ஈஸ்வரத்துவம் கிம்புன நியாய சித்தம். லோகங்களில் பிரம்மாவோட வைபவம் அல்ல எந்த பிராட்டியோட கிருபையினால் நடக்குதோ அந்த பிராட்டியோட கேள்வனான ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனோட வைபவம் எங்கேயும் குறையவே குறையாது. எப்படி குறையாதுன்னு போடுறான்னா சொல்கிறா. நீங்கள் ராமாயணத்தில் ஒரு மாரீச்சனோட ஸ்லோகம் அப்ரமேகம் கி தத்தே ஜகான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும். மேற்படி வரும், அதையும் விண்ணப்பிக்கிறடியும். அடுத்ததாக ஸ்ரீஸ்துதியில் இதே வார்த்தையை சுவாமி தேசிகன் எப்படி அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அவர் சுவாமி தேசிகனோட சைலியே வித்தியாசம். அவர் சொன்ன விதமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் அடக்கிட்டார். இப்போ ஆளவந்தார் என்ன சாதிச்சார், இந்த ஒரு வழியில் சாதிச்சதை அவர் 4 வழியில் ஒரே ஸ்லோகத்தை சாதிச்சார். எப்படின்னா ஆசம்சாரம் விஜதமகிலம் வாங்மயம் யத் விபூதிகி யத் ப்ரூபங்காத் குஷுமதனுஷக் கிங்கரோ மேர்தன்வா யஸ்யாம் நித்யம் நயனய சதைரேகலக்ஷோ மகேந்திரகம் பத்மேதாசா பணிதசரௌ பாவலேசைஸ்துதீயைஹி. அப்படின்னா இந்த லோகத்தில் வித்யைன்னு ஒன்று இருக்குன்னா சரஸ்வதி அனுகிரகத்தினால. அது யாரோட? அவ பிரம்மாவோட மனைவி. சிவன் தன்னுடைய பாரியான பார்வதியோட ப்ரூபங்காத் புருவ நெரிப்புக்கு வேலை பார்த்துட்டுருக்கார். அதாவது அவளோட அழகில் தான் மயங்கி இருக்கார். அப்புறம் மேலே காதலில் இருக்கார். இந்திரன் தன்னுடைய 100கணக்கான கண்களாட எப்பொழுதும் தன் மனைவியான இந்திராணி என்ன சொல்லுவாளோ செய்யணும்னு காத்துட்டுருக்கா. இது அத்தனையும் இந்த பிராட்டிகளுக்கு, இந்த 3 பிராட்டிகளுக்கும் அந்த அவ கணவன்கிட்ட இத்தனை வைபவத்தோடு அவள் இருக்கான்னா அதுக்கும் அவ கணவன்களுக்கும் யாரோ ஸ்ரீ மகாலட்சுமி உம்முடைய அனுக்கிரக சக்தியின் ஒரு சிறு துகளே காரணம்னு சாய்க்கிறார். பிராட்டி பூர்த்தியாக கடாட்சிக்க வேணாம், லப்த கடாட்சம் கொஞ்சோண்டு இப்படி பார்த்தா போகணும். ஒன்றும் இல்லாதவங்க கூட கொடீஸ்வரன் ஆகிடுறான். அத்தனை பெண்களுக்கு, அத்தனை தேவியர்களுக்கும் தன் கணவன்மார் மேலே இருக்கிற அத்தனை உரிமை எதனால் வந்ததுன்னா பிராட்டியோட கடாட்சத்தினால நயமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போது இதெல்லாம் சொல்லிகிட்டே வரும். அடியேன் கூட ஒரு 1/2 மணியாக சொல்லிட்டு இருக்கேன் தாயாரோட வைபவம் இது அத்தனை இருக்குன்னு. இத்தனையும் சும்மா ஒரு சொல்லணுமே சொல்லிட்டு இருக்கோமோ, ஒரு வெற்று ஸ்துதியோ இது ஒன்றும் ஏதோ சாஸ்திரபூர்வமான பிரமாணம் ஒன்றும் இல்லையோன்னு பார்த்தா அத்தனையும் சாஸ்திர சம்மதமான விஷயம். எப்படி அது சொல்கிற ஸ்ரீரித்யேவச்ச நாமதே. பிராட்டிக்கு இருக்கக்கூடிய திருநாமங்களில் பிரதமமான திருநாமம் ஸ்ரீஹி, ஸ்ரீயை நமஹா. அந்த திருநாமத்தோட வைபவம் சொல்கிறதுக்கே இந்த ஆயுசு பத்தாது. ஒற்றை எழுத்து சொல் ஸ்ரீஹி, அதுக்கு வைபவத்தை சொல்கிறதுக்கே பிரம்மா ஆயுசு பத்தாதுன்னு சாய்க்கிறான். இதெல்லாம் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் மொத்தம் அதுக்கு 6 அர்த்தங்களில் சாதிக்கிறார். எப்படின்னா இதனால் அனைவராலும் கைங்கரியம் செய்யப்படுபவள் அப்படின்னு தேர்மானா
ஸ்ரீக்கு தாது என்னென்னா ஸ்ரீங் சேவாயாம் தாது, கைங்கரியம் தான் தாதுவே. ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாம், இங்கே பார்த்தோமா, தேவர்கள் எல்லாம் கைங்கரியம் பண்ணுறவா யாருக்கு பண்ணுறான்னா ஸ்ரீயம், ஸ்ரீஹின்னு ஒரு மகாசப்தத்துக்கு தான் சொல்லியிருக்கு. இதுக்கு 6 அர்த்தங்கள் சொல்லிருக்குன்னு சொன்னேன்னா, சுவாமி தேசிகன் இந்த 6 அர்த்தத்தையும் தன்னுடைய பிரபந்தம் துவயச்சுருக்குல ஒரு பாசுரத்தில் விண்ணப்பிக்கிறார். அறிவுரு ஆனவை தன்னை அடைந்திட தான் அடைந்து வெறுவுரை கேட்டவை கேட்பித்து அகற்றும் வினை விலக்கி இரு தலை அன்புதனால் எமை இன்னடி சேர்த்தருளும் திருவுடனே திகழ்வார் செறிந்தார் எங்கள் சிந்தையுளே. 6 அர்த்தங்கள். இதையும் காலக்ஷேபமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள், நிதானமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தங்கள். இங்கே நம்ம இதில் என்ன எடுத்துக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ரீயதே, அனைவராலும் ஆசிரியக்கப்படுகிறவள் அப்படின்னு சொல்கிறார். அதே விதத்தில் ஸ்ரீசூக்தம் எல்லாமே அங்கேருந்தான். ஸ்ரீசூக்தத்தில் ஒரு ஸ்லோகம், அர்த்த ரிக்கு, 9வது ரிக்கு, ரொம்ப ஃபேமஸாக நிறையா பேருக்கு தெரிஞ்ச ஒரு ரிக்கு. கந்தத்வாராம் துராதிருடாம் நித்யபுஷ்டாம் கிரீஷிணீம் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமிஹோ பக்வயே ஸ்ரீயம். இது ஆக்வான மந்திரம். இது கீர்த்தியை தருபவளும் துஷ்டர்களால் அடைய முடியாதவளுமாகிய எப்பொழுதும் சம்பிருத்தியே உடையவளான ஸ்ரீ மகாலட்சுமியே, ஈஸ்வரீகம் சர்வபூதானாம், எல்லா பூதங்களுக்கும் ஈஸ்வரியான ஸ்ரீதேவியை இங்கு அழைக்கிறேன். அசேஷானாம் ஜெகதகா விஷ்ணு பத்னி, இந்த லோகங்களுக்கு சுவாமினியாகவும் விஷ்ணுவுக்கு பத்னியாகவும் இருப்பவள். ஆக சேதனாச்சேதனங்களோட ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி எல்லாமே வேணும்னா ஸ்ரீயம் ஆஸ்ரயாமஹ, தாயாரோட திருவடியை தான் பிடிக்கணும். தாயார் திருவடியை பிடிச்சாதான் நமக்கு எம்பெருமான் திருவடி கிடைக்கும். இதுக்கு சிம்பிளாக ஒரு கண்ணதர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கா. என்ன தெரியுமா, சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகணும். மகாபலிபுரம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவிடவெந்தைன்னு ஒரு திவ்யதேசம் வரும். நித்திய கல்யாண பெருமாள் 365 நாள் கல்யாணம் இருக்கக்கூடாது. யாருக்காவது கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருக்கிறவா பிரார்த்தனாபூர்வமாக அங்கே போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணி வேணும் வந்த கல்யாணம் ஆகுங்கிறது சாஸ்திரத்தை சொல்கிறா. பெரியவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா, சிஷ்டகர் அனுஷ்டானத்தை வச்சுட்டு இருக்கா. அந்த சுவாமியை நீங்கள் சேவிச்செல்லாம் மூலவர் வராக சுவாமி. அந்த வராக சுவாமி பார்த்தீங்கன்னா காலை இப்படி வச்சுண்டு தன் காலோட மேலே பூதேவி ஸ்ரீ மகாலட்சுமி உட்கார வச்சுட்டு, திரு மகாலட்சுமி அது உட்கார வச்சுட்டு ஒரு கையை நீட்டின்ட்டார், அதில் தாயார் சாஞ்சிக்கிறதுக்காக. இன்னொரு கையை இப்படி கீழே கொடுத்து அந்த அந்த தன் கைக்கு மேலே பெருமாள் தாயாரோட திருவடி 2 வச்சுருக்கா. அப்படி தாயார் தன் கை மேலே தாயாரோட திருவடி 2 அழுந்த வச்சுட்டு இருக்கா. என்ன சொல்ல வராருன்னா, ஏன்னா தாயார் திருவடி வைக்கணும்னா ஒரு பத்மம் வேணுமோனோ, பத்மப்பிரியே பத்மினி பத்மாலயன்னு சாதிக்கிறோமோனோ, பத்மத்தை கை காலை வச்சுட்டு உட்காந்துக்கிறவன்னு. பத்மம் எங்கே தேடுவார், தன் கை தான் இருக்குது, பத்மஹஸ்தம் பெருமாள், அதை அப்படியே வச்சார். அது மேலே திருவடி வச்சுட்டா. இது மூலயமா பெருமாள் ஒரு சூப்பிக்கிறார், நமக்கு ஒரு சூசகம் சொல்கிறார். என் திருவடி வேணும்னா இந்த திருவடியை பிடி, இந்த திருவடியை பிடிக்காமல் என் திருவடிக்கு டைரெக்டாக வராத. நமக்கு எல்லாருக்கும் பெருமாள் பிரத்யட்சமாக காட்டுறார். இந்த திருவடியை பிடி, என் திருவடி ஈஸியாக உனக்கு கிடச்சிடும். இந்த திருவடியை பிடிக்கலைன்னா என் திருவடிக்கு வர்றது கஷ்டம். பெருமாள் திருவடிக்கு போகணும், பெருமாளோட சரணாகதி பண்ணணும்னா தாயார்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டு பெருமான்கிட்ட போகணும். ஆனால் தாயார்கிட்ட போகிறதுக்கு எங்கேயும் போய் இன்னொருத்தரோட சிபாரிசோட போகணுங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாகவே அவர் திருவடிக்கு போய் சேவிக்கலாம். ஆச்சாரியம் வேணும், அது விற்கணும். ஆனால் எம்பெருமானுக்கு தாயார் மாதிரி தாயாருக்கு இன்னொருத்தி தேவையில்லை. டைரெக்டாக போய் நமஸ்காரம் நம்ம திருவடியை பிடிச்சி ஆசிரியிக்கலாம், சரணாகதி பண்ணலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம். மேற்படி இந்த ஸ்லோகத்தோட கொஞ்சம் பெரிய ஸ்லோகம், விசேஷ நிறைய அர்த்தங்கள் இருக்கிற ஸ்லோகம், அதனால தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதோட மேற்படி அர்த்தங்களை இன்னும் பகவதி பூம கதம்பாமயம் மட்டும் இருக்குது. அதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம். ஸ்ரீமதே நாராயணாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக, ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக.